வணக்கம். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். நான் யாருன்னா ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும்னா உடனே சொல்லிடுவேன், பார்த்த உடனே. இப்போ தான் ஜஸ்ட்டு எஸ்வி சேகர் அவர்கள் பேசின வீடியோ பார்த்தேன். அதுக்கு முன்னால் ஒரு பெரியவர், அவர் ஒரு நல்ல நடிகர், குணச்சித்திர நடிகர். அவர் பேர் தெரில, அடையாளம் சொல்லணும்னா ஃப்ரெண்ட்ஸு படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் சார் சும்மா தமாசுக்கு இல்தக்க செய்யா அப்படின்வார். அந்த பெரியவர் அந்த வார்த்தையை அந்த ரமேஷ் கண்ணான்ற ஒரு காமெடி நடிகர்கிட்ட கேட்பார். கிருஷ்ணமூர்த்திங்கவா அந்த இல்சக்கா செய்யானா என்ன அப்படின்னு. அந்த நடிகர் தான் அவர். ரொம்ப நல்ல நடிகர், எனக்கு பிடிச்ச நடிகர் அவர். அவர் பார்த்திங்கன்னா சொன்னார், விஜய் சார் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட அமைதியானவர், பொறுமையானவர், கம்மன் இருப்பார். அவர் ஒரு கிருஷ்ண பரமாத்மா மாதிரி அப்படின்னு. இந்த கிருஷ்ண பரமாத்மான்ற வார்த்தையை நானும் சொல்லியிருக்கேன். அவர் சொன்னது எனக்கு சந்தோஷம். எஸ்வி சேகர் பார்த்திங்கன்னா இந்த பறவை பிராமணம் எடுக்க சொல்ல அவர் பேசின மாதிரி அவ்வளோ வேகம், அரங்கமே அதர்ன மாதிரி இது வரைக்கும் எந்த முதல்வரும் பேசுனதில்லை அப்படின்னு சொன்னார். அதை நானும் சொல்லியிருக்கேன். தேங்க்யூ சார், எஸ்வி சேகர் சார், நன்றி, சூப்பர். போட்ட முடி மோதிரமாயாகுதடி, இமையாலே நீருக்க இதழாலே நான் அழிக்க கூச்சம் இங்கே கூச்சப்பட்டு போகிறதே, சடையாலே நீருக்க இடைமேலே நான் வழுக்க காய்ச்சலுக்கும் காய்ச்சல் வந்து வேர்க்குதடி, பூத்தவளே என்னை அடியோடு சாய்த்தவளே. நீ முறிக்கும் சோம்பலிலே நான் ஒடிஞ்சி சாஞ்சிடுவேன், நீ இழுக்கும் மூச்சுக்குள்ளே நான் இறங்கி தூங்கிடுவேன், குரலாக நான் இருக்க நெடிலாக நீ வளர்க்க சென்னை தமிழ் செந்த தமிழானதடி, அறியாமல் நான் இருக்க அழகாக நீ திருக்க காதல் மழையாயுள் வர தூரமடா, என்னை மறந்தாலும் உன்னை மறவாத நெஞ்சோடு நான் இருப்பேன், அழகூரில் பூத்தவனே என்னை அடியோடு சாச்சவளே, மலையோரின் சாரலிலே என்னை மார்போடு சேர்த்தவளே, உன்னை அள்ளித்தானே உயிர் நூலில் கோர்ப்பேன், உயிர் நூலில் கோத்து உதிராமல் காப்பேன்.